சிவாய நமக. ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் பொய்யடிமை இல்லாத புலவர். செய்யுளாக மாறுகின்ற சொற்களை தெளிதலையும் செம்மை தரும் பயனுடைய பல நூல்களை நோக்குதலையும் உண்மையாக உணர்கின்ற உணர்ச்சியின் பயனாவது இதுவேயாகும் என்று துணிபவர் பொய்யடிமை இல்லாத புலவர் ஆவர். விளக்கி ஒளி வீசுகின்ற விடத்தினை அணிகின்ற கண்டத்தினை உடைய இறைவனுடைய மலர் போன்ற திருவடிகளுக்கு ஆளானவர்கள். அழகிய பாம்புகளை அணிந்த புரிசடையினை உடைய சிவபெருமானை அன்றி வேறு சொற்பொருட்களை சொல்லாத தன்மையுடையவர். திருத்தொண்டின் நெறியில் முன் நிற்பவர். அவர்களுடைய பெருமையினை யார் அறிவார்? அத்தன்மையுடைய பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய திருவடி இணைகளை எமது தலைமேல் சூட்டிக்கொள்கிறோம். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என கூறப்படுவோர் உலகில் பொய்மை இல்லாத தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர்கள். கபிலர், பரணர், கீரர் முதலாகிய 49 என்று தொகுத்து கூறப்பட்டுள்ள தொகுதியில் உள்ள புலவரே ஆவர். இவர்கள் நமக்கு அருள் புரிகின்ற திரு ஆலவாய் இறைவரது சேவடிக்கே சேரும் பொருளை அமைத்து இன்பமயமான பல கவிகளை ஆக்கும் ஆற்றல் உடையவர் ஆவர். பொய்யடிமை இல்லாத புலவர் தொகையடியார் ஆவர். பொய்யா சென்னா என்று கருவூர் கந்தப்பிள்ளை சாத்தனாரும், சென்னா புலவர் என்று கபிலரும், பீரின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல் எய்தாகின்ற எம் சிறுநாவே என்று வன்பரணரும் பாடிய சங்கப்புலவர் மரபினரே பொய்யடிமை இல்லாத புலவர் ஆவர். மறைமலை அடிகளார் பொய்யடிமை இல்லாத புலவர் என்பது மாணிக்கவாசகரையே குறிக்கும் என்று ஆய்ந்து கூறியுள்ளார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.